தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் சம்பளத்தை நிறுத்தி ஆசிரியர்களை மத்திய அரசு வஞ்சிப்பதாக என திமுக மாணவரணி மாநில தலைவர் ராஜீவ்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் அருகே தேர்போக்கி கிராமத்தில் தனது பிறந்த நாள் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ராஜீவ்காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கல்வியை காவிமயமாக்கும் முயற்சியை RSS செய்து வருகிறது என்றும், முற்போக்கு சிந்தனையில்லாத எந்த கருத்தையும் பள்ளி வளாகத்திற்குள் தமிழக அரசு அனுமதிக்காதெனவும் தெரிவித்தார். மாநில கல்விக் கொள்கையால் என்ன சாதித்தீர்கள் என ஆளுநர் RN ரவி கேள்வி கேட்பதை சுட்டிக்காட்டிய ராஜீவ்காந்தி, CBSE பாடத்திட்டம் பயின்ற பிற மாநில மாணவர்கள் வேலை வாய்ப்பு தேடி தமிழ்நாட்டை நோக்கி வருகின்றனர் என்று தெரிவித்தார். குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியங்களை நாங்கள் நிறுத்துவோண்டாங்க. கடந்த 3 மாதங்களாக ஏறத்தாழ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரை ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுவதற்கான சர்வசிக்ஷா அபியான் படி கொடுக்க வேண்டிய திட்டங்களை அனைவருக்கும் கல்விங்கிற பொதுப்படையான, அதாவது நீங்க இந்திய அரசின் திட்டம் திருத்தப்பட்ட பின்பு ஆர்டிகல் 21A படி அனைவருக்கும் கல்வி கட்டாயம் நடைபெற்ற பின்பு ஒன்றிய அரசு இந்திய அரசின் திட்டத்தின்படி எல்லா பள்ளிகளுக்கும் நிதியை பிரித்து கொடுக்கிறபடி அதை கொடுக்காம ஒரு முன்முடியை வச்சுட்டு நீங்க தேசிய கல்விக் கொள்கையில வாங்க, நீங்க பிரதமர் ஸ்கூலை ஏத்துக்கிறீங்கிற ஒன்றிய அரசு திணிக்குது.